அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்கார். இந்த சினிமா நடிகர்களுக்கெல்லாம் இந்த அரசு மரியாதை கொடுப்பது என்பது, இறுதி சடங்கில் அரசு மரியாதை கொடுப்பது என்பது சரிதானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ சினிமா நடிகரை பொறுத்தவரையிலும் சினிமா நடிகர்கள் சினிமாவை அவர்கள் ஒரு தொழிலாக செய்பவர்கள். அவர்கள் அந்த தொழிலை செய்யும் பொழுது அதற்கான பணத்தை பெற்றுக்கொண்டு அதை செய்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சினிமாவை நான் தொழிலாக பார்க்கிறேன் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கம். ஆனால் சினிமா என்பது மக்களுக்கான சேவையோ மக்களுக்கான அத்தியாவசியமோ அப்படிலாம் கிடையாது. அப்போ சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு சித்திரம். ஒரு சினிமா என்பது மக்களை பொழுதுபோக்குவதற்காக வைத்திருக்கப்பட்டது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஒரு 50-100 வருடங்களுக்கு முன்பு விவசாயத்தில் அதிக வேலை செய்துவிட்டு அவர்களுக்கு ஓய்வு இருக்கும். அவர்களுக்கு ஒரு 3 மாதம் விவசாயம், ஒரு 3 மாதம் ஓய்வு, அவர்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அவர்கள் அந்த நேரங்களில் பொழுதுபோக்குக்கு இந்த மாதிரி படம் பார்ப்பது என்பது, டூரிங் டாக்ஸுக்கு போவது என்பது வழக்கம். இப்போ சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு தான், அது சேவை அல்ல. இப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் இறந்த போதும், பாரதி ராஜா இறந்த போதும் ஒன்றும் நாம் அவர்களுக்கு ஒன்றும் விரோதி அல்ல. அவர்களுடைய அந்த பாடல்லாம் நல்லா தான் இருக்கும், படங்கள்லாம் நல்லா தான் இருக்கும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து அல்ல. ஆனால் அரசு மரியாதை கொடுப்பது என்பதை பற்றி தான் நமக்கு இங்கே பிரச்சனை. இப்போ நம்மாழ்வார் என்ற மிகப்பெரிய பசுமை புரட்சி செய்த ஒரு நல்ல மனிதர், விவசாய ஞானினே சொல்லலாம் அவரை. அப்படிப்பட்டவர் நம் பாரம்பரிய விதைகளை பராமரித்து தமிழ்நாடு முழுக்க கொடுத்தவர். அது மட்டுமல்லாமல் அங்கங்கு சென்று எல்லோருக்கும் காடை வளர்ப்பது அப்படின்னு அதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி காடை வளர்த்து காட்டினார். இவருக்கு அரசு மரியாதை இல்லை, ஆனால்